அது ஒரு மழை காலம். ஜன்னல் ஓரமா உட்காந்து அந்த மலையில விளையாடிட்டே இருப்பேன். என் சீட்டுக்கு எதிர் சீட்ல இருந்த பொண்ணு என்னை போலவே மலையில விளையாடிட்டு இருந்தா. நம்மை போலவே ஒருத்தி விளையாடிட்டு இருக்காளேன்னு நான் அந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்தேன். ஆனா அந்த பெண்களுக்கு என்னதான் சைக்காலஜியோ தெரியல, நம்ம ஒருத்தனை பார்த்தோம்னா நம்ம ஒருத்த பாக்குறான்றது உடனே தெரிஞ்சு அவங்க திரும்பி என்னை பார்க்க தொடங்கினாங்க. நானும் அவங்கள பார்த்தேன், அவளும் என்னைய பார்த்தா. ஒரு குழந்தைத்தனமான ஒரு புன்னகையை வீசிவிட்டு திரும்பிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவளைத்தான் பார்க்கிறேனா என்று தெரிந்து கொள்வதற்காக மீண்டும் என்னை பார்த்தாள். நான் அவளைத்தான் பார்க்கிறேன் என்று தெரிந்தவுடன் வெட்கத்துடன் ஒரு புன்னகையை வீசிவிட்டு திரும்பி விட்டார். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் போய் நின்றது. ஒரு அம்மா ஒரு குழந்தையோடு அந்த பேருந்துல ஏறினாங்க. இந்த பெண்ணை பார்த்து சீட்ல இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. இந்த பெண் உடனே தட்டு தடுமாறி எழுந்திருக்க முயற்சி பண்ணா. எழுந்திருக்க முடியாமல் துவண்டு போய் கீழே அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ஆமா, அந்த பெண்ணுக்கு கால்கள் இல்லை. அந்த பேருந்தே அந்த பெண்ணை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்தது. அவளுக்கு இருந்த அந்த புன்னகையெல்லாம் பறந்து போயிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு திரும்பி நான் அவளை பார்க்கிறேனான்னு என்னை பார்த்தா. நான் ஜன்னலை சாத்தி விட்டு அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். பறந்து போயிருந்த அவளது புன்னகை மீண்டும் அவள் இதழில் வந்து ஒட்டி கொண்டது. பேருந்து பயணத்தில் தொடங்கிய எங்கள் காதல் வாழ்க்கை பயணமாய் 10 வருடம் வெற்றிகரமாய் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வசந்த் அவர்கள் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க.